பொண்ணுங்க கோவப்பட்டா பிரேக்கப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோ ஒரு பொண்ணு கோவப்பட்டாங்க அப்படின்னா பிரேக்கப்பும் ஆகும், கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸும் ஆகும். என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் இதுதான் உண்மை. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் லவருக்கோ சண்டை வருது அப்படின்னா ஒரு பையன் கண்டிப்பாக வந்து கோவத்தில் வார்த்தையை விடுவான். அது எல்லா பசங்களுமே சரி, இந்த காலத்தில் எல்லா பசங்களும் சரி, அது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஏன் அப்படின்னா அவன் உள் மனசுலேருந்து அந்த கோவத்தில் பேசுகிறது எதுவுமே பேச மாட்டாங்க. உள்ளேருந்து எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவான். அவங்க வந்து கோவத்தில் தான் வார்த்தை விடுவாங்க, எக்காரணத்தை கொண்டு மனசுலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்காது. ஏன்னா டக்குன்னு வந்துடும். நீங்கள் கோவப்படும்போது பாருங்களேன், டக்குன்னு பேசிடுவோம். இதுவே ஒரு பையன், அந்த பையன் வந்து கோவத்தில் வார்த்தை விடும்போது அதே வார்த்தையை எப்போ அந்த பொண்ணு திரும்ப யூஸ் பண்ணுதோ, எக்ஸாம்பிளுக்கு நான் கோவத்தில் சொல்கிறேன் வாய மூடுறி மயிறு அப்படின்னு சொல்ல இருக்கும். அதே விஷயத்த அந்த பொண்ணும் திரும்ப நீ வாய மூடுறா மயிறு அப்படின்னு நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு பொண்ணு சொல்லுதோ கண்டிப்பாக அந்த பையன் டாக்ஸிக்காக மாறிடுவான் அந்த டைம். ஏன் அப்படின்னா ஒரு பையன் கோவத்தில் பேசுகிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேசினதுக்கப்புறம் அவன் வருத்தப்படுற ஆள். இதுதான் ஒரு பையனோட கேரக்டர். ஒரு பையனோட அதிகபட்ச லவ் பாசம் என்ன தெரியுமா? கோவம் தான். கோவத்தில் தான் வெளிப்படும். நீங்கள் அதே மாதிரி பேசும்போது அவனுக்கு அது ஈகோவை டச் பண்ணிடும். அந்த டைம் அவன் என்னென்ன யோசிப்பானா, ஒரு பையனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே இந்த பொண்ணுகிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னா அது அவன் ஈகோவை டச் பண்ணிடும். அவன் ஈகோ என்ன மாற்றும்? அவனை டாக்ஸிக்காக மாற்றிடும். அதனால ஒரு பையன் கோவத்தில் வார்த்தை விடும்போது நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க. அடுத்த 10 நிமிஷத்துலையோ இல்லை 5 நிமிஷத்துலையோ அவனே அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுவான். இது 100% கேரண்டி. ஸோ அவன் அந்த ஒரு பையன் பேசும்போதோ இல்லை வார்த்தையை விடும்போதோ நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். அந்த பிரச்சனையை அந்த பையனே ஃபிக்ஸ் பண்ணுவான். இது நடக்கும். நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள்.